இப்போ வந்து 100 ரூபாய்க்கு போகுதுங்க சார். தோட்டத்தில் வந்து 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இலையோட எடுத்துட்டு வந்து இங்கே கழுவி விற்கிறோம். நாங்கள் ஒரு கட்டை 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார். ஆகாசம் எப்போதும் பொதுதாண்டா இங்க அட அவகாசம் வாங்கி அதை குடிப்போம். எவ்வளவு நாள் வரைக்கும் இது கிடாது? இது ஒரு வாரம் கிடாம இருக்குங்க சார். ஒரு வாரம் கிடாது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விளைச்சல் கிடையாது? எத்தனை கிலோ விளைச்சல் கிடையாது சார்? நாங்கள் தோட்டம் போடுறதில்ல, போடுறவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறோம். தோட்டத்துக்கு வந்து உரிமையாளர் இல்லை சார். நீங்க வந்து சாகுபடி செய்யறது இல்லைங்க சார். கரெக்ட் சாகுபடி செய்யறது வியாபாரி வாங்கி விற்கிறோம். அது என்ன கருக்கு? இது எங்க தோட்டத்துக்கு சார். வாங்கிக்கங்க சார், வச்சுக்கோங்க. இது என்ன? ஹைபிரிட். இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதா? இது எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விளையும்? ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு விளையும் தெரியுமில்ல? ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விளையும்? உங்களுக்கு விவசாயம் இருக்கும்போது அது லாங் நஷ்டம் பார்க்கணும்ல. ஆல்ரெடி நாங்கள் விவசாய கடை வாங்கி விற்போம். இங்கே வந்து இந்த கேரட் எவ்வளவு நிலத்துல இந்த கேரட் விளைவிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு மூட்டை காடுன்னு சொல்றாங்க சார். ஆமாம், நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து இந்த கேரட் விவசாயிகள் கேரட்டு, பூண்டு, பீட்ரூட்டு, எல்லாமே ப்ரக்கோலி எல்லாம் பயிரிடுறாங்க சார். இது அதிகமாக எந்த பகுதிக்கு விற்பனையாக இருந்து வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரிகள்? எந்த பகுதிகளில் வந்து அதிகம்? பெங்களூரு, கேரளா, மைசூரு. கேரளாக்காரர் தான் ரொம்ப வாங்கிட்டு போகிறாங்க சார். நிறைய பேர் கேரளாக்காரர் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. கேரளா, பெங்களூரு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அப்படின்னா வந்துக்குமா?